இன்றைய தினம் மகா சிவராத்திரி. எந்த ராசியினர் எந்த பொருளை நம்ம வாங்கி தந்தால் முன்னேற்றம் அடைவோம் வாழ்க்கையில், அது மட்டும் இல்லை நம்முடைய அனைத்து விதமான கஷ்டங்களும் பிரச்சனைகளும் தீர ஆரம்பிக்கும். கடன் அடையணும், பணம் சேரணும், இந்த மாதிரி நம்ம வேண்டுதல்கள் அனைத்துமே நிறைவேற ஆரம்பிக்கும் அப்படின்றத இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஸோ 12 ராசியினருக்குமே தனித்தனியான பொருட்கள் இருக்குது. ஸோ அதில் உங்கள் ராசி எந்த ராசின்னு பார்த்துட்டு உங்களுக்கான எந்த பொருட்கள் வாங்கி கொடுத்தா நீங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையலாம், அதற்கான பலன் இது எல்லாமே டீட்டெயிலாக பதிவில் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் அனைத்து ராசியினருமே வாங்கி தரக்கூடிய முக்கியமான ஒரு பொருளும் இருக்குது. ஸோ அதையும் இந்த பதிவில் பார்க்கலாம். ஸோ வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் பிரணவ் சமையலே சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்ம போட்ட ஆன்மீக தகவல்கள் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம், நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். சிவராத்திரி அன்று ஈசனை அதாவது சிவனை வழிபட்டால் நல்லது நடக்கும், சிவபெருமானின் அருள் கிடைக்கும், செய்த பாவங்கள் தீரும், கர்ம வினைகள் தீரும், இப்படி பல நன்மைகள் இருக்குது. இது எல்லாமே ஒரு பக்கம் இருந்தாலும் சிவராத்திரி அன்று சிவராத்திரி இரவு அதாவது இன்றைய தினம் பார்த்திங்கன்னா கண் விழித்து சிவனை வழிபாடு செய்தால் நீங்களே சிவசக்தியை உணர முடியும். அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த நாள். சிவன் என்றால் யார் அப்படின்றத நம்ம சொல்லியோ படித்தோ நம்மளால் உணர முடியாது. அந்த சக்தியை நம்ம மனதார உணரணும். அதற்காகவே ஒரு ராத்திரி நமக்கு கொடுத்துருக்காரு கடவுள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இந்த சிவராத்திரி தான். நீங்களும் சிவனை உணரணும், சிவசக்தி உங்களுக்குள்ளே கலக்கணும் அப்படின்னா இரவு 12 மணிலேருந்து 1 மணிக்குள்ளே, அதாவது 12 to 1 கூட வச்சுக்கோங்க. இந்த டைமில் ஏதாச்சும் ஒரு இடத்துல அமர்ந்து முதுகு தண்டுவிடும் ஸ்ட்ரெயிட்டாக உட்காரணும். நேராக உட்கார்ந்து சிவ சிவ அப்படின்ற நாமத்தை நீங்கள் சொல்லிகிட்டே வாங்க. இந்த பிரபஞ்சத்தோடு உங்களை கலக்க செய்யுங்க. சிவசக்தியை நிச்சயமாக இன்று நீங்கள் உணருவீங்க. இதையும் தாண்டி ஒரு சில விஷயங்கள் செய்கிறது நம்முடைய குடும்பத்துக்கு நல்லது. அதிலும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா 4 கால பூஜைக்கு தேவையான அபிஷேக பொருட்களை சிவன் கோவிலுக்கு வாங்கி கொடுப்பது, சில பொருட்களை இயலாதவர்கள் வாங்கி தானம் கொடுப்பதும், கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு ஒரு சில விஷயங்கள் நீங்கள் தானம் செய்வதும் நமக்கு சிறப்பான பலனை கொடுக்கும். ஸோ உங்களுடைய ராசிப்படி நீங்கள் இன்று இரவு 4 கால பூஜைக்கு என்னென்ன பொருட்களை சிவபெருமான் கோவிலுக்கு வாங்கி கொடுக்கலாம், அதே மாதிரி அபிஷேகத்திற்கு எந்த பொருட்களை வாங்கி தானம் கொடுக்கலாம், சிவனடியார்களுக்கு சிவபக்தர்களுக்கு என்னென்ன பொருட்களை வாங்கி தானம் கொடுப்பது நல்லது. இந்த மாதிரி எல்லா எளிய விஷயங்களையும் ஆன்மீகம் சார்ந்த பரிகாரத்தையும் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். மேஷ ராசிக்கு முதல்ல பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்கள் சிவப்பு நிறத்தில் இருக்கும் வெல்லம் வாங்கி சிவன் கோவிலுக்கு தானம் செய்வது மிகவும் சிறப்பான பலனை கொடுக்கும். அச்சு வெல்லம், பாகு வெல்லம் அல்லது வெல்லம் கலந்த தண்ணீரை பானகமாக செய்து கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு தானமாக கொடுங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. சிவ அடியார்களுக்கு இன்று நீங்கள் பானகம் செய்து, அதாவது உங்கள் வீட்டில் நீங்கள் பானகம் செய்து எடுத்துகிட்டு போயிட்டு அதை கொடுத்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையே பார்த்திங்கன்னா ரொம்ப குளிர்ச்சி அடையும். அனைத்து விதமான கஷ்டங்களும் நீங்கி வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைய ஆரம்பிப்பீங்க. ஸோ அடுத்து ரிஷப ராசியினர் பார்க்கலாம். ரிஷப ராசிக்காரர்கள் இன்று சிவபக்தர்களுக்கு சிவனை வேண்டி விரதம் இருப்பவர்களுக்கு நீர்மோர் தானமாக நீங்கள் கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அபிஷேகத்திற்கு பசும் தயிர் வாங்கி தானம் கொடுக்கறது உங்களுக்கு சிறப்பான பலனை கொடுக்கும். இயலாத 2 சிவனடியார்களுக்கு தயிர் சாதம் வாங்கி தானம் கொடுங்க, இதுவும் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். இப்போ சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுமே ஒவ்வொரு ராசியினருக்காக குறிப்பாக நம்ம சொல்கிறது. இதை தவிர்த்து அனைத்து ராசியினருமே வாங்கி தரக்கூடிய பொருட்களும் தனியாக இருக்குது, அதுவும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அடுத்து மிதுன ராசிக்காரங்க சிவன் கோயிலில் அபிஷேகத்திற்கு கரும்பு சாறு வாங்கி கொடுங்க. முடிந்தால் கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு உங்கள் கையால் கரும்பு சாறில் கொஞ்சம் புதினா இஞ்சி சேர்த்து கலந்து ஜில்லுன்னு கொடுப்போம்ல, ஐஸ் கட்டி போட்டு, அந்த மாதிரி தானமாக கொடுங்க. உங்கள் வாழ்க்கை இனிமையாக மாறும். அடுத்து கடகராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா இன்று வெள்ளை நிறத்தில் எந்த பொருள் வேணாலும் நீங்கள் தானம் கொடுக்கலாம். அதே மாதிரி அபிஷேகத்திற்கும் எந்த பொருள் வேணால் வாங்கி தரலாம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய மலர்கள், வெள்ளை பூக்கள் சொல்லுவோம் பார்த்தீங்களா, வெள்ளை நிற பூக்கள், அந்த மாதிரி ஒயிட் கலர் இருக்கக்கூடிய மலர்கள் எது வேணால் வாங்கித்தாங்க. பால், தயிர், சர்க்கரை, இந்த மாதிரி உங்களால் என்ன பொருள் வாங்க முடியுமோ அதை வாங்கி நீங்கள் அபிஷேகத்துக்கு கொடுங்க. குறிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனையும் நீங்கள் ஆரம்பிக்கும். வாழ்வில் ஒரு அமைதி கிடைக்கும். அமைதியே இல்லாமல் ஒரு மாதிரி இருக்குது வீட்டில், இல்லை உங்கள் வாழ்க்கையே அமைதி இல்லாமல் இருக்குது, இந்த மாதிரி எல்லா விதமான பிரச்சனையும் தீர ஆரம்பிக்கும். ஸோ அதே மாதிரி வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை வாங்கி ஏழை எளியவர்களுக்கு தானம் செய்கிறது உங்களுக்கு சிறப்பான பலனை கொடுக்கும். ஸோ வெள்ளை நிறம்னா அதே தயிர் சாதம், இந்த மாதிரி உங்களுக்கு என்ன பொருட்கள் என்ன சாப்பாடு வாங்கி தர முடியுமோ அதை நீங்கள் வாங்கி தரலாம். அடுத்து சிம்ம ராசிக்காரர்கள் பார்த்திங்கன்னா சிவனை அலங்கரிப்பதற்கு உங்களால் முடிந்த பொருட்களை வாங்கி தானமாக கொடுங்க. சிவனுக்கு நெத்தியில் பட்டை போடுவது போல் வெள்ளியில் பித்தளையில் கிடைக்கும். ஸோ அது போல் பொருட்கள் வாங்கி தானமாக கொடுக்கலாம். வஸ்திரம் வாங்கி தானம் கொடுக்கலாம். சிவன் கோவில் அபிஷேகத்திற்கு பழ வகைகள், இளநீர் வாங்கி தானம் கொடுப்பது உங்களுக்கு சிறப்பான பலனை கொடுக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைய ஆரம்பிப்பீங்க. ஸோ இதில் உங்களால் எதை முடியுமோ அதை கண்டிப்பாக வாங்கித்தாங்க. அடுத்து கன்னி ராசிக்காரங்க பார்த்திங்கன்னா இன்று கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு, அதாவது இரவு கண்விழி
கண்விழிக்கும் பக்தர்களுக்கு வாழைப்பழம் வாங்கி உங்கள் கைகளால் தானம் செய்து பாருங்கள். ஒரு டசன் ஒரு 12 வாழைப்பழம் இருந்தால் கூட ஓகே. அந்த வாழைப்பழத்தை நீங்கள் வாங்கி உங்கள் வாழ்க்கையில் பெரிய அளவில் நல்லது நடக்கும்னு நினச்சிட்டு இருப்பீங்க. ஸோ அப்படிப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் இந்த வாழைப்பழம் நீங்கள் தானம் கொடுக்கறதுனால. கோவிலில் அபிஷேகத்திற்கு உங்களால் முடிந்த பழ வகைகளை வாங்கி கொடுக்கலாம். எலுமிச்சம்பழம், லெமன், சாத்துக்குடி இது போல் பொருட்களை வாங்கி கொடுப்பதும் நன்மைகளை கொடுக்கும். கோவிலில் வரக்கூடிய பக்தர்களுக்கு ஒரு வாழைப்பழம் நீங்கள் கொடுத்தாலும் போதும். நிறைய எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படின்ற அவசியம் கூட கிடையாது. உங்களால் முடிஞ்ச வாழைப்பழத்தை நீங்கள் கொடுங்க. ஸோ அதுவும் உங்களுடைய விருப்பம் தான் எண்ணிக்கை அப்படின்றது. அடுத்து துலாம் ராசிக்காரர்கள் கோவிலில் அபிஷேகத்திற்கு சுத்தமான சந்தனம் வாங்கி தானமாக கொடுங்க. இந்த சுத்தமான சந்தனம் தானம் கொடுக்கறதுனால உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து கஷ்டங்களும் தீர ஆரம்பிக்கும். அதே மாதிரி நிறைய பேர் கோவிலில் கண் விழிப்பாங்க இரவு நேரத்தில். அவர்களுக்கு பால், டீ, காஃபி எது தேவையோ அது ஒரு டின்லேயோ இல்லை ஏதாச்சும் கொஞ்சம் சின்ன ஃப்ளாஸ்கில் கூட வாங்கி எடுத்துகிட்டு போங்க. சின்ன கப்பில் ஊற்றி நீங்கள் அங்கே வரக்கூடிய பக்தர்கள் கொடுங்க. இது மாதிரி நீங்கள் தானம் செய்கிறதுனாலே உங்களுக்கு நல்லது தானாகவே நடக்க ஆரம்பிக்கும். நல்லது உங்களை தேடி வர ஆரம்பிக்கும். அங்கே வரக்கூடிய அனைவருக்கும் கொடுக்கணும், நிறைய பேருக்கு கொடுக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. உங்களால் எவ்வளோ முடியுமோ அதை செய்யுங்க, அதுவே போதுமானது. அடுத்து பார்த்தீங்கன்னா விருச்சக ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா இன்று எள் கலந்த பொருட்களை தானம் செய்கிறது சிறப்பான பலனை கொடுக்கும். எள்ளில் பார்த்தீங்கன்னா எள் பர்ஃபிலாம் விற்பாங்க. எள்ளு சாதம் கூட செஞ்சு எடுத்துகிட்டு போய் நீங்கள் ஏழைகளுக்கு தானமாக கொடுக்கலாம். சிவன் கோயிலில் விளக்கேற்ற நல்லெண்ணெய் வாங்கி தானமாக கொடுங்க. அந்த கோவிலில் இன்றைய தினம் நீங்கள் நல்லெண்ணெய் வாங்கி தானமாக கொடுக்கறதுனால உங்களுக்கான முழு பலனுமே உங்களுக்கு இன்றைய தினம் கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ அடுத்து தனுசு ராசிக்காரங்க இன்று கோவிலில் சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபடுங்க. இது ரொம்ப நல்லது. அந்த கோவிலில் ஏதாச்சும் உங்களால் முடிஞ்ச சுத்தம் செய்கிற வேலைகளை செய்யுங்க. சிவராத்திரி அல்லவா, சிவபக்தர்கள் நிறைய பேர் கோவிலுக்கு வருவாங்க. அதே மாதிரி கோவில் அசுத்தம் செய்யக்கூடாது அப்படின்னு என்ன சொன்னாலும் சரி, இந்த நாளில் கொஞ்சம் குப்பை சேரதான் செய்யும். பக்தர்கள் வந்து செல்லும் விடும். அதனால் இந்த இடத்தை கூட்டி பெருக்கி சுத்தம் செய்து கோவிலுக்கு நீங்கள் உழவார பணி செய்தால் போதும். நீண்ட நாளாக துன்பம், கஷ்டங்கள், துயரங்கள் இருக்குன்னா அந்த அனைத்து துன்பங்களுமே நீங்க ஆரம்பிக்கும். கண்டிப்பாக நீங்கிவிடும். கண்டிப்பாக நம்பிக்கையோடு செய்யுங்க. அடுத்து மகர ராசிக்காரங்க சிவன் கோவிலுக்கு தேவையான உதிரி புஷ்பங்களை வாங்கி தானம் கொடுக்கறது சிறப்பான பலனை கொடுக்கும். இந்த புஷ்பங்களை கொண்டு சிவனுக்கு அர்ச்சனை செய்வாங்க. அதோடு கொஞ்சம் உதிரி வில்வ இலைகளையும் வாங்கி கொடுங்க, நல்லதே நடக்கும். கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு சுக்கு காஃபி, தொண்டைக்கு இதமான பானங்களை வாங்கி கொடுங்க. சிவனடியார்கள் இன்று விடிய கோவிலில் பாட்டு பாடுவார்கள். அவர்களுக்கு இந்த தானம் செய்கிறது உங்களுக்கு வாழ்க்கையில் சிறப்பான பலனை கொடுக்கும். அடுத்து கும்பராசி பார்த்தீங்கன்னா கும்பராசிக்காரர்கள் இன்று பன்னீர் திராட்சை வாங்கி சிவன் கோயிலுக்கு அபிஷேகத்திற்கு கொடுங்க. மிகவும் சிறப்பான பலன் உங்களுக்கு கொடுக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா செவ்வாழை பழம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த செவ்வாழை வாங்கி போயிட்டு கோவிலில் வரக்கூடிய சிவ பக்தர்களுக்கு, சிவன் அடியார்களுக்கு தானம் கொடுங்க. 10 செவ்வாழை வாங்கிட்டு போனாலும் ஓகே. அந்த 10 செவ்வாழையில் ஒருத்தருக்கும் ஒரு செவ்வாழை தானமாக கொடுங்க. உங்களுடைய கடன் சுமை, கஷ்டங்கள் எல்லாமே விலக ஆரம்பிக்கும். ஸோ கும்பராசி உங்களுக்கு கடன் சுமை அதிகமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இன்றைய தினம் இந்த ஒரு விஷயத்தை செய்யுங்க. உங்கள் கடன் காணாமல் போகும், விரைவிலேயே நீங்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா மீன ராசிக்காரங்க வாசனை திரவியங்கள், வாசனை மிகுந்த ஊதுவத்திகள், சாம்பிராணி இது போல் பொருட்களை வாங்கி சிவன் கோயிலுக்கு தானமாக கொடுங்க. இந்த மாதிரி கொடுக்கறதுனால உங்களுக்கு ரொம்ப நல்லது. சிவன் கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு நெல்லிக்காய் வாங்கி தானமாக கொடுங்க. குளிர்பானங்கள், பழச்சாறு இது போல் பொருட்களை வாங்கி சிவனடியார்களுக்கு தானம் செய்கிறது உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். ஸோ எந்தெந்த ராசிக்காரர்கள் எந்தெந்த பொருட்கள் அபிஷேகத்திற்கு வாங்கி தரணும், அதேமாதிரி அங்கே வரக்கூடிய சிவபக்தர்களுக்கு என்ன வாங்கி தரணும், இந்த மாதிரி எல்லா விஷயமும் டீட்டெயிலாக பதிவில் பார்த்துருக்கோம். கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இப்போ அனைத்து மதத்தினருமே எளிமையாக வாங்கி தரக்கூடிய ஒரு பொருள் பார்த்திங்கன்னா வில்வ இலை. ஸோ வில்வ இலைகள் அர்ச்சனைக்கு யார் வேணால் வாங்கி தரலாம். இவங்களுக்கு தான் வாங்கி தரணும், அவங்களுக்கு தான் வாங்கி தரணும், எந்த ஒரு லிமிட்டும் கிடையாது. ஸோ இன்றைய தினம் உங்களால் முடியுன்ற பட்சத்தில் வில்வ இலைகளை கண்டிப்பாக அர்ச்சனைக்கு வாங்கி தருங்க. நீங்கள் வேண்டுதல் வைக்கிறீங்கன்னா அந்த வேண்டுதல் உங்களுக்கு 100% நடக்கும். அதே மாதிரி இரவு கண்விழிக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க வீட்டில் எப்படி எளிமையாக பூஜை செய்யலான்றதையும் ஆல்ரெடி பதிவில் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். வீடியோட எண்ணிலையும் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். பூஜையில் வைக்க வேண்டிய முக்கியமான ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு நான் பதிவில் சொல்லியிருப்பேன். ஸோ இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் பிரணவ சமையலரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்ம போகிற ஆன்மீக தகவல்கள் நீங்கள் மிஸ் பண்ண பார்க்கலாம், நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். மீண்டும் இன்னொரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.